திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் ஒரு சைட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெவி யூபிவிசிங்கிற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க இதோட ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டா பிவிசியானே தெரியாத அளவுக்கு ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். புதுசாக யார் பார்த்தாலும் இது உட்ல தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதோட ஃபினிஷ் இருக்கும். இது வந்து லேட்டஸ்டா வந்த ஒரு மெட்டீரியல். இது வந்து எஸ்எம்னு சொல்லுவாங்க, ஸ்மூத் மேட். இது ஹை கிளாஸியாகவும் இருக்காது, மேட்டாகவும் இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா மேட்டும் இல்லாம ஹை கிளாஸ் இல்லாம சாஃப்ட்னஸா இருக்கும். இதுல லைட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே லூவர் பேனல்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். 10 ஃபீட் ஃபுல்லாவே ஒரு ஜாயிண்ட் இல்லாம எல்லாமே வால் டு வால் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பேனல் பாத்தீங்கன்னா உள்ள வர்ற மாதிரியே 3 இன்ச் ப்ராட்னஸ் கொடுத்துருக்கோம். இது அப்படியே சேமா உள்ள இருக்கிற மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து லிவிங் டு கிச்சன் போற வழியில ஒரு சாம்பர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல ஒரு லைட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். லிவிங்ல டிவி யூனிட் பார்த்தோம். இப்போ வந்து டைனிங்ல லாஃப்ட் பூஜாவும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டார்க் அண்ட் சாக்கோ ஃபினிஷ்ல பண்ணி கொடுத்துருக்கோம். டூவல் கவர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பூஜா யூனிட். கீழே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். இங்க பாத்தீங்கன்னா சாம் பேனல் பண்ணி லைட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இப்ப சைட்னு பாத்தீங்கன்னாலே இந்த ஹேங்கிங் லைட்ஸ் தான் உங்களுக்கு பிரீமியமான லுக் கொடுக்கும். இந்த ஹேங்கிங் லைட்ஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட லுக்க பாத்தீங்கன்னாலே ரொம்ப பிரீமியமா லக்ஸரியா. இது வந்து மார்பிள் ஃபினிஷ் கோல்ட் அண்ட் ஐவரியில பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு சிங்க் யூனிட். இது கீழே டிட்டர்ஜென்ட் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இது ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து மட்டும் ஸ்டோரேஜ் கட்லரி பிளைன் தாலி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் 304 கிரேடு கட்லரி. எப்போங்கிற பிராண்ட்ல வந்து மட்டும் டெலஸ்கோப்பியில போட்டு கொடுத்துருக்கோம். இது சாஃப்ட் க்ளோசர் தான் எல்லாமே. இது பிளைன், இது தாலி, இது ஒரு ஆயில் ஃபுல்லோஸ். இது ஒரு சிலிண்டருக்கு ஒரு ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், சேம் அதே தான். இது வந்து மட்டும் ஃபுல்லாவே யூபிவிசி மெட்டீரியல்ல வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஸ்லைடிங் போர்டு மாதிரி ஸ்லைடிங்ல. இது வந்து மட்டும் ஆல்ரெடி கடப்பாக்கல்ல இருந்தனால அவுட்டர் ஃப்ரேம் பண்ணி பிளாக் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அப்படியே லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ மாஸ்டர் பெட்ரூம்ல யூபிவிசி மெட்டீரியல்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு ஸ்டடி பர்பஸாவே யூஸ் பண்ணிக்கலாம், அயனிங் டேபிளாவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணும்போது எடுத்துக்கலாம், ஒர்க் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அயனிங் டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லூஸ் இல்லாததுக்கும் இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டோரேஜ், யுவர் ஸ்டோரேஜ், அதர் ஸ்டோரேஜ். இதுவுமே வந்து போட்டு கஸ்டமர் வந்து போட்டு ஸ்டோரேஜ் பர்பஸ் கேட்டிருந்தாங்க. இதுல சென்ட்ரல் ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம். இது ஃபுல் ஸ்டோரேஜா கொடுத்துருக்கோம். இது டிஸ்மேண்டில்ல ஒரு பிளேட் கொடுத்துருக்கோம், மேல ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். லாஃப்ட்டுமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து மட்டும் லிண்டன் இருக்கு, அது இல்லாத மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரீமியமான ஹேண்டில்ஸ் போட்டிருக்கோம். வுட்டுக்கு யூஸ் பண்ற அதே ஹேண்டில்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். இது கலர் ஃபேட் ஆகுறதோ வெளுக்கிறதோ இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. இது ஸ்கேலிங்கிற ஒரு பிராண்ட்ல வந்து மட்டும் இந்த ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட். இது வந்து மிரர், பேக்ல வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் வைக்கிற முடியாது. இது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். இங்க ஒரு பாத்ரூம் போற வழியில ஒரு லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தா இந்த பெட்ரூம் 2. இது வந்து பாத்தீங்கன்னா கிரே வித் ஒயிட்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த கலர் எப்ப பார்த்தாலுமே ஒரு போர் அடிக்காத கலர். எப்பவுமே இது பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரியான ஒரு கலர். அதிகமான சைட்டுக்கு இந்த கலர் தான் சூஸ் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரேஜ்ல கஸ்டமர் கேட்டாங்க, டிராயர்ஸ் எனக்கு எதுவும் வேண்டாம், ஃபுல் ஸ்டோரேஜா வேணும். அவுட்டர்ல மட்டும் அதனால ஒரு லாக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். லாஃப்ட்டுமே அதே மாதிரி இதே சேம் பேட்டர்ன்ல காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம். இது ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்.
பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் யூனிட். இந்த ஹேண்டில்ஸ் அதே ஃபினிஷ்ல கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டிங்கிற ஒரு பிராண்டோட. இது வந்து உங்களுக்கு 3 to 5 years கேரண்டி இருக்குது.